பிரிஞ்சு எப்பரா இருக்க முடியும்? இதுக்காக அந்த ரூபியை அப்பெல்லாம் நீ லவ் பண்ணிக்கிட்டு இருந்த? 10 நாள் அவளை பார்க்காம இருந்ததுக்கே நீ பைத்தியக்காரன் கணக்கா தெரிஞ்ச. அதை விட ஒரு நாள் அந்த பிள்ளைய பார்க்காம ஒரு நாள் இருக்க முடியுமாடா? அப்படி இருக்கும்போது வாழ்க்கை முழுக்க எப்படி அந்த பிள்ளைய பிரிஞ்சு இருப்ப? இப்படி உன் சந்தோஷத்தையும் காதலையும் இழந்துதான் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணுமாடா? அந்த ரூபியையும் கஷ்டப்படுத்தி நீயும் வேதனைப்பட்டு இப்போ உன்னை நம்பி வந்தவளுக்கு உண்மையாகவும் அவ கூட வாழ முடியாம இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையாடா? எத்தனை நாளைக்கு இப்படி ஒரு பொய்யான வாழ்க்கைய நீ அந்த பிள்ளை கூட வாழ முடியும்? என்னைக்காச்சும் ஒரு நாள் உன் மனசுல இருக்குது அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு என்னடா நினைப்பா? 3 பேரோட வாழ்க்கையும் அழிச்சு நிம்மதி இல்லாம வாழ்றதுக்காடா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? வேணாண்டா. இப்பவும் ஒன்றும் கெட்டு போல. அந்த பிள்ளைக்கு வேற எங்கேயாச்சும் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ ரூபி கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாடுறா. இந்த பாரா, நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நான் எல்லாம் சரியா தான் பண்ணியிருக்கேன். ஆரம்பத்துல இது கஷ்டமா தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிடும்டா. எப்படியா சரியாகும்? நீ அவளை சின்ன வயசுல இருந்து விரும்பிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது அவளை மறந்துட்டு உன்னால எப்படி இருக்க முடியும்? மறந்து தானே ஆகணும். ஏன்னா அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு கொடுப்பனை இல்லை. நான் சின்ன பிள்ளையில இருந்து அவளை விரும்பிக்கிட்டு தான் இருக்கேன். அவ என் மேல உசுரா தான் இருக்கிறா. இப்பவும் அவ என்ன முழுசா மறந்து இருக்க மாட்டா. நாங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா எங்க விதி எங்களை சேர்த்து வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருச்சுடா. எதுக்குடா இப்பெல்லாம் சொல்ற? எல்லாம் என் தலை எழுதுடா. என் அத்தை குடும்பத்துக்கு எங்க அப்பன் பண்ண துரோகம். அதனால இன்னைக்கு என் ரூபி கூட என்னால சேர்ந்து வாழ முடியாம போச்சு. மறுபடியும் இந்த பணத்துக்காக இன்னொரு குடும்பத்துக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பாவண்டா அந்த பிள்ளை. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடந்து போச்சு. ஆனா அது ஒண்ணுமே அந்த பிள்ளைக்கு தெரியாது. எப்போதும் போல சகஜமா எல்லார்கிட்டையும் பேசி சந்தோஷமா இருக்கு. பாவம் அவங்க அப்பாவும் அவன் அம்மாவும் என்கிட்ட சொல்லி என்ன வேதனைப்பட்டாங்க தெரியுமாடா? எப்போதுமே ஒரு பொண்ணோட சாபத்தைய வாங்கக்கூடாதுடா. அப்படி வாங்கிட்டோம் நம்ம வாழ்க்கையில நிம்மதியா ஒரு நாளில் கூட வாழ முடியாதுடா. ஆனா இந்த மனுஷன் பணத்துக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கைய பணைய வைக்க தயாராயிட்டாரு. இவர் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நான் தானே தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா பண்ண தப்புக்கு உங்க அப்பாவுக்கு தண்டனை கொடுக்கணும். எதுக்குடா உன் வாழ்க்கைய அதுக்காக அழிச்சுக்கிற? தீபரா, இந்த ஆளுக்கு நான் தண்டனை கொடுக்கறதா இருந்தா என் அத்தை குடும்பத்துக்கு துரோகம் பண்ணும் போதே இந்த ஆளுக்கு நான் தண்டனை கொடுத்துருக்கணுமாடா. அப்ப நான் வாய் முடிக்கிட்டு சும்மா தானே இருந்தேன். இப்போ மட்டும் எப்படி என்னால இந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்க முடியும்? நான் அன்னைக்கு அமைதியா இருந்ததுக்காக தான் இந்த தண்டனை எனக்கு. என்னால இப்போதைக்கு அவ கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியாதுதான். ஆனா என்னைக்கா இருந்தாலும் என் மனசுல உள்ள அந்த பழைய காதலெல்லாம் மறந்துட்டு இவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துருவேன்டா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போதைக்கு அவளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சீக்கிரத்துல எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்றேன். கண்டிப்பா அவளை நான் நல்லா தாண்டா வாழ வைப்பேன். மச்சான், நீ பேசும்போதே உன் வார்த்தை இவ்வளோ தடுமாறுது. அப்படி இருக்கும்போது எப்படா எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த பிள்ளை கூட நீ வாழ போற? சரி, இந்த பிள்ளை கூட வாழ்றனாவே வச்சுக்க. அப்ப அந்த ரூபி உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பாளே, அவளோட வாழ்க்கை அவளை பத்தி யோசிச்சியாடா நீனே? அது அவளும் உன்னை மனசார தானே விரும்பிக்கிட்டு இருந்தா. இப்போ உன்ன மாதிரி தானே அவளும் உன்னை மறக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. இப்போ அவளுக்கு என்ன வழி? இல்லடா, அவ சீக்கிரம் எல்லாத்தையும் மறந்துடுவா. மறந்துதான் ஆகணும். ஏன்னா அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா வாழ முடியாதுடா. எங்க அப்பா வாழவும் விட மாட்டான். உசுறு குசுரா காதலிச்ச ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் கண்ணு முன்னாடியே கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாதுடா. அந்த வழியை என்னால தாங்கிக்க முடியாது. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. கொஞ்ச நாளைக்கு என்ன நினைச்சு வருத்தப்படுவா. அதுக்கப்புறம் அவ வாழ்க்கைய அவ வாழ ஆரம்பிச்சிருவா. அவ ரொம்ப தைரியமானவடா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவ அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டா. சீக்கிரத்துல அந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீண்டு வரணும்னு தான் நினைப்பா. அதே மாதிரி தைரியமா எல்லாத்தையும் கடந்து வந்துருவா. நீ அந்த ரூபிக்காக இவ்வளவு யோசிக்கிற. அவ உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டா நீ என்னடா பண்ணுவ? பரவாயில்லடா, அவ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாதான் அவ சீக்கிரமா என்ன மறப்பா. மறந்துட்டு அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுப்பா. உன்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லையாடா? இல்லடா, என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நான் இந்த பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பாவண்டா அந்த குடும்பம். என்னதான் பணக்காசு இருந்தாலும் நம்பிக்கையான ஒரு மனசுக்கு கூட இல்லை. எங்க அப்பா கணக்கா துரோகிங்க தாண்டா சுத்தி சுத்தி இருக்காங்க. இப்போதைக்கு அந்த குடும்பத்துக்கு என்னால ஒரு பாதுகாப்பா இருக்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சீக்கிரத்துல எல்லாம் மாறுண்டா. மறுபடியும் இதை பத்தி பேசாதடா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிடா மச்சான், இனிமேல் நான் இதை பத்தி உங்ககிட்ட பேச மாட்டேன். நீ எடுத்திருக்க முடிவு உனக்கு சரின்னு படுது, அது போதும். நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான்டா. சரிடா, அதெல்லாம் விடு. நம்ம வேலையை பார்ப்போம். ஆமா மச்சான், இப்பெல்லாம் முன்ன மாதிரி உங்க அப்பா உனக்கு வேலைலாம் அதிகமா கொடுக்கறது இல்லையே, என்ன? என்னை வச்சு பணம் வரப்போகுது இல்லடா. அதனாலதான் என்னை எந்த வேலையும் ஆகிடாம முதலாளி மாதிரி வெளியில காமிச்சுக்கிறாரு. ஆனா அந்த ஆளுக்கு தெரியாது. அந்த ஆளு போட்ட பிளான்ல ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. ஒரு நயா பைசா கூட அந்த ஆளுக்கு கிடைக்க போறது இல்ல. நான் கிடைக்கவும் விட மாட்டேன்.
எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்க. உங்க அப்பா எவ்வளவு மோசமானவன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்புறம் நீ பண்ண இந்த விஷயம்லாம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னையும் உங்க அம்மாவையும் சும்மா விட மாட்டாரு, பாத்துக்க. இனிமேல நான் எதுக்கும் பயப்படுற மாதிரி இல்ல, எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன். இனிமேல என் மேலையும் எங்க அம்மா மேலையும் அந்த ஆளால கைய வைக்கவே முடியாது. கைய வச்சாரு அதுக்கப்புறம் தான் அந்த ஆளுக்கு இருக்கு. எங்க போன இவன்? பக்கத்துல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் கவுண்டர்ல இருடான்னு சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ளேயே எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான். இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி சொத்து சொகத்தெல்லாம் சேர்க்கறது? இவனை நம்பி இந்த கடையை இதனாலதான் நான் ஒப்படைக்க மாட்டேங்கிறேன். ஏமா சொல்லுங்க சார். அம்மா, என் மாவி முத்து எங்க? இந்த கவுண்டர்ல தானே இருக்க சொன்னேன், எங்க போனா? சார் ஏதோ உள்ள வேலை இருக்குன்னு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனாரு. உள்ள வேலை இருக்குன்னு போனானா? நான் இங்க நிக்க சொன்னா உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவன்? மாமா. அட வாமா மர்மோல, எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்க மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் மர்மோ வீட்டுக்கு போற நேரம் இனிமே எனக்கு என்ன கஷ்டம், நான் சந்தோஷமா இருக்கேன் பாத்துக்க. நான் வர்றதுக்கு முன்னாடி ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்களா மாமா, அதனால தான் கேட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா, நான் எப்போதும் போல சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த மாமாவுக்கு மத்தவங்க கிட்ட கத்துறது சண்டை போறது இதெல்லாம் பிடிக்காது. நான் எப்போதுமே எல்லார்கிட்டயும் இதே மாதிரி தான் ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பேன். எனக்கு இந்த கோவப்படுறதெல்லாம் சுத்தமா வராது பாத்துக்க. அப்படிங்களா மாமா? இல்ல சத்தம் கேட்டுச்சே, அதான் நீங்க கோவமா இருக்கீங்களோன்னு நினைச்சேன். அப்படின்னா ஒண்ணும் இல்ல மர்மோல, இந்த மாமாவை நீ தப்பா நினைச்சுக்காத என்ன? சரி மர்மோல, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கா? ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தேன். அம்மா உங்க கடை இங்க இருக்கதா என்கிட்ட சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் மாமா. என்ன மர்மோல, கல்யாணத்துக்கு இப்பவே ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டு போல. இந்த கடத்தருவுல உனக்கு என்ன பிடிச்சாலும் நீ வாங்கிக்க, மாமா துட்டு கொடுத்துறேன், சரியாமா? ஐயோ மாமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா. அப்பா எனக்கு பணம்லாம் கொடுத்து விட்டுருக்காரு, நான் வாங்கிக்கிறேன். அப்படியா? சம்மந்தி பணம்லாம் கொடுத்து விட்டுருக்காரோ? சரிம்மா சரி, உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா அந்த மாமா கிட்ட சொல்லி இந்த மாமா உனக்கு வாங்கி தரேன். சரிங்க மாமா. மாமா கடையில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? என்னம்மா, மவனை பார்க்கணுமோ? இல்லை மாமா, சும்மா தான் கேட்டேன். நீங்கள் மட்டும் தானே நிற்கிறீங்க, அதான். இதுக்கேமா வைக்கப்படுற? என்ன இருந்தாலும் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் தானே. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்து பேசுறதெல்லாம் சாதாரண விஷயமா ஆயிடுச்சு. இப்பதான் அவன் உள்ளதாம நிக்கிறான். வா, மாமா கூட்டிட்டு போறேன். என்னடா இது இது நம்ம மாமாவா? இப்படிலாம் பேச மாட்டார ஒரு காலமும். மூஞ்சில இவ்வளோ சிரிப்பு, என்ன விஷயம் தெரியலையே. மாமா. என்னல? இல்ல மாமா, உங்களுக்கு உடம்பு என்னமோ சரியில்லையே என்ன? யாமல, நான் குத்துக்கல்லாட்ட நல்லா தானே இருக்கேன், எனக்கு எவ்வளவு உடம்பு சரியில்லாம போகுது? அது ஒன்றும் இல்லை மாமா, அந்த கல்லாப்பட்டியில தான் உங்க உயிரே இருக்கு. இது வரைக்கும் எங்களை அந்த கவுண்டர் பக்கத்தில் கூட விட மாட்டிய. திடீர்னு வந்து முத்துட்ட நீ தானே அந்த கடைக்கு முதலாளி, அந்த கவுண்டரில் நீ தான் இருக்கணும், அங்கெல்லாம் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியலே. அதான் ஒரு வேலை மண்டைக்கு எதுவும் சரியில்லாமல் என்னமோ உளறியலோன்னு நினச்சிக்கிட்டேன். டேய், உனக்கு ரொம்ப கொழுப்பு கூடி போச்சுல. இரு, இந்த மாசம் சம்பளத்தை உனக்கு குறைச்சு கொடுக்குறேன்னா இல்லையான்னு பாரு. இல்லைனாலும் எனக்கு மாதம் மாதம் சம்பளத்தை கூட்டி கொடுக்குற மாதிரி தான். நான் வேலைக்கு சேர்த்தே 5 வருஷம் ஆக போகுது. ஆரம்பத்தில் என்ன சம்பளம் வாங்கினேன்னா அதைத்தான் இப்பவும் வாங்கிட்டு போகிறேன். இதில் வேற சம்பளத்தை குறைக்க போகிறாராம். என்னல சொல்லுத? ஒன்றும் இல்லை மாமா. நீ எப்போ வந்த? என் மருமா வந்திருக்கா, பாய முடிக்கிட்டு நில்லு. இதுதான் கதையா? அதானே சொட்ட மண்டையான் பல்ட்டி அடிக்கிறான்னு பார்த்தேன். பணத்தை கண்டது எப்படி பல்ல அடிக்கான்னு பாரு, வேளங்காதவன். என்ன எப்போ வந்தேன்னு கேட்டேன். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். மருமவளுக்கு உன்னை பார்த்து ஏதோ பேசணுமா, அதனாலதான் உன்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் வந்தேன். அந்த மருமவள அதெல்லாம் அவன் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டிக்க போறவன பார்த்து பேசணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்க, இதுல என்ன இருக்கு? பணத்துக்காக என்னென்ன வேலைலாம் பார்க்குறான் பாரு, சொட்ட மண்டை. என்ன என்ன பேசணும் என்கிட்ட? அது இல்லை, சும்மா தான் வந்தேன். அட மருமவள, நான் நிக்கிறேன்ல, நீ வெக்கப்படாத. மனசுல என்ன இருக்கோ அதை நீ பேசு அவங்கிட்ட. நான் வேணா கொஞ்ச நேரம் வெளியில நிக்கிறேன். இந்த ஆள் உண்மையிலே இந்த முத்துக்கு அப்பனா இல்லை வேற என்னம்மா? பணத்துக்காக என்ன வேலைலாம் பார்க்கக்கூடாது, அத்தனை வேலையும் பார்ப்பான் போலையே. சை, கேடுகட்ட பையன். ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் சும்மா தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். மாமா, கடையில் யாரையுமே காணோம், எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்களா? யாராச்சும் இருந்தால் தானே சாப்பிட போவாங்க, இங்கே தான் யாருமே கிடையாதே. இல்லை, இங்க மருமவ நிக்கிறான்னு பாக்கேன். இல்ல உனக்கு குன்றுவோம் பத்துக்க. யாரும் இல்லையா? மாமா என்ன சொல்றதா? அப்போ இந்த கடையில் வேலைக்குன்னு யாரும் இல்லையா? யாரும் இங்கே உள்ள வேலையெல்லாம் பாப்பா?
அதான் நாங்கள் 2 பேரும் இருக்கோம்ல, நாங்கள் 2 பேரும் தான் இங்கே உள்ள எல்லா வேலையுமே பார்ப்போம். இலை வாயை மூடிட்டு நில்லுல. என்ன மாமா, அவங்க உங்கள் வீட்டுக்கு மருமவள வரப்போகிறவங்க, அவங்களுக்கு உங்களை பற்றியான எல்லா விஷயமும் தெரியணும்ல மாமா. நாளைக்கு இந்த கடையில் அவங்களும் வேலை பார்க்க வரணும்ல. இப்போவே எல்லாத்தையும் சொல்லி வச்சாதானே நாளை பின்ன எதுவும் பிரச்சனை வராது. இலை என்னல என்ன கோத்து உரியோ? அவ எதுக்குல இந்த கடைக்கு வேலைக்கு வரணும்? அவ கோடீஸ்வர வீட்டு பொண்ணு, கோடிக்கணக்கில் சொத்து பத்து இருக்கவா. அவ எதுக்குல இங்க வேலைக்கு வரணும்? அது எப்படி மாமா? அதான் கல்யாணம் முடிஞ்சதுன்னா எல்லாத்தையும் நீங்கள் பிடுங்கிருவீங்களே. பிடுங்கினதுக்கு அப்புறமே உங்களுக்கு இல்லை தானே மாமா வந்து வேலை பார்த்தாகணும். இவனே இந்த சம்மதத்துக்கு எடுத்து விட்டுருவான் போல இருக்கே. இலை வாயை முடிக்கிட்டு நின்று, உனக்கு என்ன பத்தி தெரியும், காலில் போட்டு நசுக்கிடுவேன் பத்துக்க. என்ன மாமா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இவங்க 2 பேரும் தான் இவ்வளோ பெரிய கடையிலையும் தனியாக நின்று வேலை பார்க்கணுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மருமவுல. நானும் இப்போ வேலைக்கு ஆளுங்க தேடிக்கிட்டு தான் இருக்கேன். முன்ன மாதிரி யாரும் நம்பிக்கையான ஆளுங்கெல்லாம் இப்போ வேலைக்கு வர்றதில்ல. அப்படியே வந்தாங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க, அதுக்கு தக்கன வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இது நம்ம கடை, சரி நம்மளா நின்று நல்ல ஆளுங்க கிடைக்கிற வரைக்கும் வேலையை பார்த்துக்கலான்னு நாங்களே எல்லாரும் சேர்ந்து நின்று இந்த கடையை பார்த்துக்கிறோம். கண்டிப்பாக இந்த ஆள் நினைக்கிற மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த கடைக்கு வேலைக்கு வர மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆள் சம்பளமே இல்லாமல் ஓசியில் வேலை பார்க்குற ஆளாக தேடுறாரு. அப்படி இருக்கும்போது எவன் வருவான்? நான் என்னமோ சொந்தக்காரங்க போய் சிக்கி சின்ன பணமாக ஆக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரியே எல்லாரும் இழிச்ச வாய் அங்கே வந்து மாட்டுவானா? இருந்தாலும் இவ்வளோ பெரிய கடையில் இவங்க 2 பேரும் ஒத்தையால நின்று எல்லா வேலையும் பார்த்தா உடம்புக்கு என்ன மாமா ஆகும்? நான் வேணா அப்பா கிட்ட பேசுகிறேன். அப்பாவுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஆளுங்களை இங்கே வேலைக்கு வர சொல்லுவார். சம்பளத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அதை அப்பாவே பார்த்துக்கிடுவாரு. இனிமேலே பாவம் இவங்க 2 பேத்தையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் மாமா. அப்படின்னா சரி மருமவுல, நீ சொன்ன எல்லாம் சரியா தான் இருக்கும். அப்படியே பண்ணிடலாம். ஓசியில் ஆள் வேலைக்கு வருதுன்னது எப்படி வாயை பழக்கிறான் பாரு, சொட்ட மண்டை. இது பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இது எங்க கடை தானே, நாங்களே எல்லா வேலையும் பார்த்துக்கிறோம். அதெல்லாம் உங்க அப்பா கிட்ட நீ எதுவும் சொல்ல வேண்டாம், சரியா? இவன் ஒருத்தன் கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். இதுல சம்பளமே இல்லாம கடைக்கு வேலைக்கு ஆள் வருதுன்னு நான் சந்தோஷப்பட்டா இவன் அதுல மண்ணலி போட்டுருவான் போல இருக்கே. இல்லைங்க, நீங்கள் ஒரே ஆளாக இருந்து கஷ்டப்படுறீங்களே, அதுக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் ரொம்ப வருஷமா அங்க இப்படிதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ புதுசா என்ன வந்துட போகுது? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அதான் புள்ள சொல்லிட்டான்ல மருமவுல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ எதுவும் வீட்டுல சொல்லிக்க வேண்டாம். அடே சொட்ட மண்டை, இப்போ தான் என் முத்து ஆரம்பிச்சிருக்கான். போக போக பாரு, சிக்கி சின்ன பணமாக ஆக போற. சரிம்மா மருமவுல, நீ பேசிக்கிட்டு இரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. என்ன தனியாவா வந்த? இல்லை தனியாலாம் வரல, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் வந்தேன். அவங்க ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்கள் கடை அங்கே பக்கத்தில் இருக்குன்னு அதான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா, சரி சரி. இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு, பேரு நாகராஜ். நாங்க எப்போதும் இவனை பாம்பு பாம்புன்னு தான் செல்லமா கூப்பிடுவோம். என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்தே என் கூட தான் இருக்கான். ஓ அப்படியா? அப்புறம் அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. பாவம் நீங்கள் ஒத்தையால இந்த கடையில் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதான் என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கான்ல, அதனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இதில் என்ன இருக்குது? இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் ஒத்தையால எல்லா வேலையும் பார்க்காதீங்க. சீக்கிரத்தில் கடைக்கு யாரையாச்சும் வேலைக்கு வச்சுக்கோங்க. சரிம்மா, அதெல்லாம் மாமா பார்த்துக்கிடுவாரு. அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணே? ஆமாம், இனிமேதான் நானும் மச்சானும் போய் சாப்பிட்ணும். அப்படியா? இன்னும் சாப்பிடலையா? நேரம் ஆயிட்டே. கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு தான் போய் சாப்பிட போகணும். நாங்க எப்போதுமே இப்படிதான் லேட்டா தான் சாப்பிடுவோம், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா, நீ சாப்பிட்டியா? இல்லை, இனிமேதான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து சாப்பிட போகணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு கூடயா? வெளியிலேயே சாப்பிட போற? ஆமாம், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இன்னைக்கு ட்ரீட் கேட்டாங்க, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். சரி, ரொம்ப டைம் ஆயிட்டு பாரு, நீனும் பசியோட இருக்க, அவங்களும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே. போ, நீ போய் சாப்பிடு. இல்லை, நீங்களும் சாப்பிட்லையே, வெளியில் தானே நீங்களும் இப்போ சாப்பிட போவீங்க. பேசாமல் என் கூட வாங்கலை, எல்லாரும் ஒன்றா சாப்பிடலாம். இல்லை, அதெல்லாம் சரி வராது. நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஏதாச்சும் ஜாலியாக பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. நான் வந்து எதுக்கு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. பரவாயில்ல, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்களும் என் கூட வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ப்ளீஸ் வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க, வாங்களே. அண்ணே, நீங்களும் வாங்கண்ணே, எல்லாரும் ஒன்றா போய் சாப்பிட்லாம். என்னையும் மாமா கூப்பிட்ட? ஆமாண்ணே, நீங்களும் பசியோட தானே இருப்பீங்க, வாங்கண்ணே, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாமே. அது என்னை யாரும் இப்படிலாம் சாப்பிட கூப்பிட்டதில்லம்மா, நீ கூப்பிடுற. மச்சான், என்னடா, என்ன பண்ண போற? சரி போலாம், அவதான் கூப்பிடுறாளே, அப்புறம் என்ன?
சரி வாங்க போலாம். சரிம்மா, அதான் அவனே சொல்லிட்டானே அப்புறம் என்ன. நான் வெளியில நிக்கிறேன், நீ வாமா. என்ன? இல்ல இல்ல, ஒன்றும் இல்லை. சரி வா போலாம். என்ன? இல்ல ஒன்றும் இல்லை. சரி வா போலாம். ஏய் பாத்து. பாத்து வர மாட்டியா? என்ன அடியாம பட்டுச்சா என்ன? இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஷாலை மிதிச்சிட்டேன் அதான். சரி சரி, கொஞ்சம் பார்த்து கவனமா வா. சரி. பெரியமா. அட வா வீரா, உள்ள வா. ஏன் வெளியே நிக்கிற? உள்ள வா. என்ன பெரியமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா வீரா. என்ன நீ மட்டும் வந்திருக்க, அம்மா வரலையோ? இல்ல பெரியமா, நான் இங்க வந்தது அம்மாவுக்கு தெரியாது. வேலை விஷயமா இந்த பக்கமா போனேன். அதான் போற வழியில உங்களையும் முத்துப்பாண்டியும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா, சரி. அடுத்த தடவை வரும்போது அம்மாவை கண்டிப்பா கூட்டிட்டு வா, சரியா? சரிங்க பெரியமா, அடுத்த தடவை வரும்போது அம்மாவையும் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். என்ன பெரியப்பா, உடம்புலாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்களா? பரவாயில்லையா, இப்போ நான் நல்லா இருக்கேன். முத்துப்பாண்டியை அழைச்சிட்டு போனேன் ஆஸ்பத்திரிக்கு. நேற்று தான் போயிட்டு வந்தோம். சரிங்க பெரியப்பா, அப்புறம் மருந்த நேரத்துக்கு சாப்பிடுங்க. வெளியில எல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடுங்க. வயக்காட்டுல ஏதாச்சும் வேலை இருந்தா அவன் தான் முத்துப்பாண்டி இருக்கானே, அவன் பார்த்துப்பான். நீங்க எங்கேயும் போக வேண்டாம், சரிங்களா? இனி எங்கப்பா அவன் வெளியில விடுறான்? வீட்டிலேயே தான் கிடக்கேன். அவன் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓடி ஆடி வேலை செஞ்ச உடம்பு ஒரே இடத்துல இருக்க எரிச்சலா இருக்குது. அப்படியே வயக்காட்டு பக்கம் சும்மா வச்சு நடந்து போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா இவன் விடவே மாட்டேங்கிறான். நீங்க எங்கேயுமே போகக்கூடாது, வீட்டில் சாப்பிட்டுட்டு பேசாம ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுதான். அவன் கரெக்டா தானே பெரியப்பா சொல்லுதான். உழைக்கிற வயசுல உழைச்சிட்டீங்க, இப்போ ஓய்வு எடுக்க வேண்டிய வயசு. இந்த நேரத்துல நீங்க ஓய்வு எடுத்தாதான் உங்க உடம்புக்கு நல்லது. என்னையும் சேத்துலப்ப இந்த வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருக்கான். ஒரு இடத்துக்கு போக விட மாட்டேங்கிறான். உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லுங்க, நான் வாங்கி தரேங்க. சரி, இந்த பக்கத்துல இருக்க கடைக்காச்சும் அப்படியே நடந்து போயிட்டு வரலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேங்கிறான். தெரியுமா, அவனை சின்ன பிள்ளையில இருக்கும் போது நீங்க இப்படிதான் பாத்துக்கிட்டீங்க. அதனாலதான் அவன் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை பிள்ளையாட்ட வச்சு பாத்துக்கிறான். முதல்ல அப்படித்தான் பெரியமா இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். அவனோட கடமை அதை அவன் செய்யறான். நீ சொன்ன மாதிரி இப்ப அவனுக்கு நாங்க 2 பேரும் தான் குழந்தையா இருக்கிறோம். குழந்தை மாதிரி தான் எங்க 2 பேத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். பெத்தவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க குழந்தை தானே பெரியமா, அதனாலதான் உங்களை அப்படி வச்சு பாத்துக்கிறான். சரி பெரியமா, எங்க அவனை வீட்டுல ஆளையே காணும்? வீட்டுல இருக்கானா இல்ல வெளியில எங்கேயும் போயிட்டானா? வீட்டுல தான் இருக்கான், எங்க வெளியில போவ? வர வர அவனோட அலும்பு தாங்க முடியல பாத்துக்க. என்ன பெரியமா சொல்லிய? ஆமா வீரா, அன்னைக்கு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிட்டு வந்ததுல இருந்து ஆளு சரியில்லை பத்துக்க. ஓரமா நின்று பாட்டு பாடுறான், பேசுறான், சிரிக்கான். என்னலன்னு கேட்டா ஒன்றும் இல்லைன்னுக்கிறான். இப்போ கூட அந்த கொல்லைப்புறத்துல இந்த கட்டில முட்டை வெயிலில் கிடந்து பாட்டு பாடிக்கிட்டு கிடக்கான். நானும் கத்தி கத்தி கூப்பிட்டு பார்த்துட்டே வரல. மணி என்னாச்சு? இன்னும் காலையில வயிற்றுக்கு ஒண்ணுமே திங்கலன்னா பாத்துக்க. என்னத்த சொல்லுதிய? சீக்கிரத்துல அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும், இல்ல இது சரிப்பட்டு வராது பாத்துக்க. இவன் என்ன ஓவர் அலும்பா பண்ணிக்கிட்டு கிடக்குறான்? இப்ப எங்க பெரியமா, கொள்ளையிலேயே படுத்திருக்கான்? ஆமா வீரா, அந்த கொடுமையை நீயே போய் பாரு. சரிங்க பெரியமா, நான் போய் என்ன எதிர்பார்த்துட்டு வரேன். ஐயா, ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போயா? ஆமா, சாப்பிட்டுட்டு தான் போகணும். பெரியம்மா கொஞ்ச நேரத்துல சமைச்சிருவேன், சாப்பிட்டுட்டு போ, சரியா? சரிங்க பெரியமா, நீங்க ரெடி பண்ணுங்க, நான் போய் அவனை போய் பார்த்துட்டு வரேன். சரி, நீ அவன்கிட்ட பேசிக்கிட்டு இரு, பெரியம்மா சமைச்சு முடிச்சுட்டு கூப்பிடுதேன். சரிங்க பெரியமா. 2 கூட பிறந்த பொறப்பு மாதிரி பழகிக்குதுங்க. கடைசி வரைக்கும் இப்படியே ஒத்துமையாவே இருக்கட்டும்.
என்னடா இது, நம்ம மச்சான் ஒரு மார்க்கமா உட்கார்ந்திருக்கான். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. மனசுல பெரிய எஸ்பின் நினப்பு. அவங்க காதல அப்படியே பாட்டாலேயே வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அட தொடப்பக்கிட்ட புள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொன்று கொன்று தின்னதே, இன்பமான அந்த நொடி இன்னும் வேண்டும் வேண்டும் என்றது. சோப்பா முடியலப்பா. நல்ல நேரத்துக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமா உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கான். தெருக்குள்ள பாடியிருந்தா ஒரு நாய் தெருவுல இருந்திருக்காது, பாடியே துரத்திருப்பான். என் செல்லா குட்டி என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறா. ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணுமே பண்ண முடியாம போச்சு. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஹெவியா இம்ப்ரெஸ் பண்ணிடணும். என் செல்ல குட்டிக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம்? பேசாம பூ வாங்கி கொடுத்துருவோமா? அதான் யாருக்கில்லே பூவை வச்சு எனக்கு சொந்தமாக்கிட்டாங்களே. வேற என்ன ட்ரெஸ்ஸு? அதெல்லாம் லேடிஸ் ஐட்டம், அது பக்கத்துல நாம போகக்கூடாது. பேசாம யாழை வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதி கொடுத்துட்டா என்ன? எது கவிதை எழுத போறானா? ஆமா, அப்படியே இவங்க வைரமுத்து கையில நோட்டும் பேனாவும் எடுத்துட்டா கவிதையா எழுதி கிழிச்சிருவாங்க. முதல்ல காதலே அவகிட்ட சொல்றதுக்கு துப்பு இல்ல, இந்த நாய் கவிதை எழுதுதான். யாழே ஒரு கவிதை, அவளுக்கு எதுக்கு எழுதணும் கவிதை? யாழு சிரிச்சா ஒரு கவிதை, பேசினா ஒரு கவிதை, நின்னா ஒரு கவிதை, நடந்தா ஒரு கவிதை, அவளோட வலிவு சுழிவே ஒரு கவிதை. அவ ஒரு கவிதை காட்டாரு, அந்த காட்டாரு அடைக்கி ஆள வந்த நான் ஒரு பட்டிடம் கால. இதே மூடோட நம்ம ஆளுகிட்ட போய் நம்ம லவ் சொன்னோம். முத்து பாண்டி, சிறப்பான சம்பவங்கள்லாம் நடக்கும்டா. காம கொடுறா, ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு என்னமா பேசுறா? சிறப்பான சம்பவமா? நான் இருக்கிற இடத்துல நீ எப்படா சிறப்பான சம்பவம் பண்ணுவ? பண்ண விட்டுருவேன். இந்த தடவை யாரை பார்க்க போகும்போது கண்டிப்பா இந்த வீரா பையிட்ட மட்டும் சொல்லவே கூடாது. அவனை கழட்டி விட்டுட்டு தான் போகணும், இல்ல நம்ம காதல்ல மண்ணள்ளி போட்டுருவான். வயிற்றுச்ச பிடிச்சவன். நானால மண்ணெலி போடுவேன்? இதுக்காகவே உன் காதல நான் மண்ணெலி போடல. என் பேர் வீரா இல்லடா. எங்க ஒப்பத்தா இன்னைக்கு உனக்கு இருக்குட்டி. கனவுல தானடா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அது கூட உனக்கு பொறுக்கலையாடா. அங்கேயும் என் நிம்மதியை கெடுக்க வந்துட்டான். டே மச்சான், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏண்டா பார்த்தா தெரியல? எதுவும் தெரியலையடா மச்சான். என்னடா இப்பெல்லாம் சட்டி போட ஆரம்பிச்சிட்டியா என்ன? அடே நான் அதை சொல்லல, அதானே பார்த்தேன். என்னடா மச்சான் திடீர்னு புது பழக்கத்தெல்லாம் கத்துக்கிட்டானேன்னு பயந்துட்டேன். பாத்துடா, பாயக்காட்டு பக்கமா இருக்கா, அடக்கிக்கிட்டு இரு, என்னமும் பூந்துராம. எது பூந்துருமா? ஆமாண்டா, கல்யாணம் வேற நடக்க போகுது, பாத்துக்கடா மச்சான். பேசில போயிருவான், வாய மூடி தொலைடா. நீ சொன்னாலே அது நடந்துரும். ஏன்டா மச்சான், நான் உனக்கு என்னடா பாவம் செஞ்சேன்? எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கையிலேயே நீ தலையிடுற. டே மச்சான், நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். சுத்திலும் பத்தியா வயக்காடு, இங்க வந்து படுத்துக்கிட்டு உன் காதல் மயக்கத்துல பானத்தை பார்த்து மல்லாந்து பாட்டு பாடிக்கிட்டு கிடக்குற. உன் பாட்டு சத்தத்தை தாங்க முடியாத பூச்சி புட்டிங்க ஏதாச்சும் உன்னை பழி வாங்கிருச்சுனா அதுக்காக தான்டா நான் சொல்றேன். என்ன உனக்கு ஒண்ணும் தெரியாது, அப்புறம் என்னடா மச்சான் எல்லாம் தெரிஞ்ச நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டேன்னா என் நண்பன் என் முன்னாடி கஷ்டப்படுறது என்னால எப்படிடா தாங்க முடியும் சொல்லு? எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நீ பார்த்த. ஆமாண்டா மச்சான், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ பச்சை மண்ணு. நான் தானடா எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுக்கணும். என் நண்பனுக்கு நான் சொல்லி கொடுக்காம வேற யாருடா சொல்லி கொடுக்க போறா? நீ என் நண்பன்டா, என் உசுரு. நீயும் நானும் இப்பமாடா பழகுறோம், பல வருஷங்களா நண்பர்களா இருக்கிறோம். உனக்கு ஒண்ணுன்னா நான், எனக்கு ஒண்ணுன்னா நீ. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாத்தையும் நான் தானடா முன்னாடி நின்னு உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். அதான்டா சொல்றேன், நான் உன் நண்பன்டா. சோப்பா, டேய் போதும் நிப்பாட்டு. எனக்கு எல்லாம் தெரியும், நீ தாண்டா எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே மறக்கடிச்சிட்டேன். ஏய் உம்ம பூச்சி, இப்ப எதுக்குடா அங்க வந்த சொல்லுடா. என்னடா மச்சான் சொன்ன? இங்க எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். டேய் மச்சான், என்ன பார்த்தாடா இங்க எதுக்கு வந்தேன்னு கேட்ட? ஆமாடா, உன்னை பார்த்தே தான் கேட்டேன், இங்க எதுக்கு வந்த? தப்புதான்டா மச்சான், தப்புதான். என்னமோ என்னால அன்னைக்கு அவனுக்குள்ள அங்க எதுவும் நடக்காம போச்சே, அதனால என் நண்பன் அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான்னு நைட்டு பூரா தூங்காம உனக்காக கஷ்டப்பட்டு பிளான போட்டு காலங்கத்தால சாப்பிடாம கொள்ளாம உன்னை பார்க்க வந்த பாருடா. தப்புதான்டா உன்னை பார்க்க வந்தது. மூச்சுடாம பேசுறத பார்த்தா ஒருவேளை எனக்காக எதுவும் பிளான போட்டு வந்திருப்பானோ? சே, நம்ம நண்பனை நம்ம தப்பா நினைக்க கூடாது, எப்போதும் ஒரே போலையா இருப்பான். நம்ம நண்பனை பத்தி எனக்கு தெரியாது, அதெல்லாம் நமக்காக ஒண்ணுன்னா அவன் வந்து நிப்பான். நம்ம தான் அவனை அடிக்கடி தப்பா நினைச்சுக்கிறோம். மச்சான் இல்லடா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு, அதனால நான் வீட்டுக்கே போலான்ட்டு இருக்கேன்டா. வீட்டுக்கு போறியா? எதுக்குடா?
நீ தானடா மச்சான் சொன்ன எதுக்குடா அங்க வந்தேன்னு. இதுக்கப்புறம் நாங்க நின்னா அது நல்லா இருக்காது. அதனால நான் மனசு நொந்து மன வேதனையில மன கஷ்டத்துல மன வருந்தி நான் வீட்டுக்கே போறேன்டா. சொப்பா சும்மா இருந்தவனே ஏத்தி விட்டுட்டு இப்ப வீட்டுக்கு போறேன்னு சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிக்கிறானே. இன்னைக்கு இவன் என்கிட்ட இளவு கொட்டாம போக மாட்டான்னு நினைக்கேன். டேய் மச்சான், நான் அது விளையாட்டுக்கு தாண்டா பேசினேன். அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதடா மச்சான். நான் உங்ககிட்ட பேசாம வேற யாரா பேசுவா? பரவாயில்ல விடுடா. உனக்காக நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டு கண் முழிச்சு ஒரு பிளான் போட்டு வந்தேன். அந்த பிளான் நடந்தா நல்லா இருக்கும். என்ன பண்ண, உனக்கு தான் நாங்க வந்தது பிடிக்கலையே. நான் வீட்டுக்கே போயிடுறேன்டா. ஷப்பா மறுபடியும் அதையே சொல்லி மனசை ரணமாக்குறானே. இன்னைக்கு இவங்க இளவு கூட்டாம போக மாட்டான் போல. சும்மா கனவாச்சு கண்டுக்கிட்டு கிடந்திருப்பேன். என்கிட்ட வந்து பிளான் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்ப கடைசியில வீட்டுக்கு போறேங்க. இவனுக்கு என்ன உசுப்பேத்தி ரணமாக்கி விடுறதே வேலையா போச்சு. என்னடா மச்சான், நான் போட்டுமா? இங்க பாரு, எல்லாம் ஏன் தப்பு தான். உன் மேல எந்த தப்பு இல்ல. உன்னை ஏன்டா வந்தேன்னு கேட்டதுக்கு என்ன தயவு செய்து மன்னிச்சிடலாம் மச்சான், போதுமா? டே மச்சான், எதுக்குடா நமக்குள்ள இந்த மன்னிப்பு கேட்டு நீ வேற நான் வேறன்னு பிரிச்சிடுற பத்தியா? என்னடா நீ, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. முத்துப்பள்ளி, இதுக்கப்புறமும் உனக்கு அந்த பிளான் தெரியணுமா? இவன் சும்மாவே அந்த சீரு போடுவான். இப்போ நம்ம வாண்டடே வந்து மாட்டிருக்கோம். கண்டிப்பா இன்னைக்கு வச்சு நம்ம செய்யாம போக மாட்டான். என்னடா மச்சான், ஒன்னும் பேசாம அமைதியா இருக்க? என்னால முடியலடா மச்சான். இதுக்குதான் சொன்னேன், இப்படி பொட்டக்காட்டுல வந்து பாட்டு பாடாதுன்னு. இப்ப அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு பத்தியா? எழுந்துடுறா, எங்க ஏட உடம்பு என்னத்தையும் கடிச்சு வச்சிட போகுது. அடே, நான் அதை சொல்லலடா, நீ பண்ற அலும்பு தாங்க முடியலன்னு சொன்னேன்டா. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லி பழகு மச்சான். இப்படி நீ அரைச்சொல்லாவே சொன்னா நான் எப்படி புரிஞ்சுப்பேன்? யாரு நான் அரைச்சொல்லா சொல்றேன்? டேய் விசப்பூச்சி, வந்ததுல இருந்து நீ தாண்டா அரைச்சொல்லா சொல்லிக்கிட்டு வந்திருக்க. பாரா, கடைசியா உங்ககிட்ட கேக்குறேன், இப்ப நீ என்னடா பிளான போட்டு வந்த அதை சொல்லுடா. அதுவாடா, அந்த பிளான தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேனே. நீ தான் அதுக்குள்ள எதுக்குடா வந்தேன்னு கேட்டிய. அதுக்கப்புறம் எப்படி அந்த பிளானை நான் உங்ககிட்ட சொல்லி அந்த பிளானை நீ பண்ணி அவ கூட பேசி அது பண்ணி இது பண்ணி வேணாண்டா, விட்டுடா, நான் வீட்டுக்கே போறேன். அடே, உன்னை கொலை பண்ணிடுவோம் பாத்துக்க. ஏண்டா, நான் பாட்டுக்கு யாழை பார்க்கத்தான் முடியல. அவளை கனவுலையாச்சும் நினைச்சு டூயட் படிக்கலான்னு ஓரமா படுத்து விட்டத்தை பார்த்து பாட்டு பாடிட்டு கிடந்தவனை எழுப்பி உட்கார வச்சு உனக்காக நான் பிளான் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பச்சை பிள்ளைக்கா பேசிவிட்டு இப்ப போறேன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிளானும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். மவனே, வர்ற ஆத்திரத்துல என்னெல்லாமோ பேசிடுவேன் பாத்துக்க. ஒழுங்கா ஓடிடுடா. மச்சான், ரொம்ப கோவமா இருக்கியோ? மவனே, செம்ம வெறியில இருக்கேன். இப்ப மட்டும் நீ போகல, அங்க என்ன நடக்குன்னே தெரியாது பத்துக்க. வெறியில இருக்கியா? மச்சான், நான் அப்படியாப்பட்ட ஆள்லாம் கிடையாதுடா. என்ன எதுவும் பண்ணிடாதடா, பிளீஸ்டா. என்ன அழ வச்சுட்டுதான் இவன் போவான் போல இருக்கே. டேய் போடா, நான் அழுதுற போறேன்டா, போயிடுடா. சரி சரி, டென்ஷன் ஆகாத மச்சான். இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆக கூடுமா? இந்த டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு டென்ஷன் ஆகாதையா? சொல்லுடா, எதுக்குடா இங்க வந்த? நீ காரியம் இல்லாம இங்க வரமாட்டியே, என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. எனக்கு என்னடா காரியம் ஆகணும்? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆக வேண்டாமே. நான் உன்ன பக்கத்தான் வந்தேன். என்ன பக்கம் வந்தியா? டே மச்சான், நீ காரியம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு என் பேர்கிட்ட பேசுறதை நிப்பாட்டிட்டு எதுக்கு வந்தேன்னு சொல்லு. டே மச்சான், எப்ப பார்த்தாலும் எனக்கு தப்பாவே புரிஞ்சுக்கிற பத்தியா? இப்ப கூட நான் உனக்காக தாண்டா வந்தேன். அன்னைக்கு ஆளுகிட்ட பேச முடியலன்னு நீ என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்ட. அதனாலதான் அன்னைக்கு ஒரு பிளான போட்டு 2 பேத்தையும் சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சு வந்தேன். நீ என்னன்னா என்ன நம்ப மாட்டேங்கிற பத்தியா? நீ சொல்றத நான் சத்தியம்ல நான் நம்பவே மாட்டேன்டா. அதுவும் இந்த பொண்ணுங்க விஷயத்த நம்பவே மாட்டேன். நீ எப்படியாப்பட்ட காரியக்காரன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னை வச்சு ஏதாச்சும் காரியம் ஆகணும், அதுக்காக தானே என்ன தேடி வந்திருக்க. டே மச்சான், நீ இப்பவுமே என்ன தப்பா தாண்டா நினைச்சுக்கிட்டு இருக்க. உன்னை விட எனக்கு காதல் பெருசாடா. டே மச்சான், நம்மளோட நட்பு என்ன சாதாரண நட்பாடா? இது எத்தனை வருஷம் பழக்கம்டா. உனக்காக ஒண்ணுனா நான், எனக்காக ஒண்ணுனா நீ. அப்படிதானடா இது வரைக்கும் இருந்திருக்கோம். இப்ப மட்டும் நம்மள 2 பேத்தையும் பிரிச்சு பேசுற பத்தியாடா? இந்த பாருடா, என்னதான் நமக்குள்ள காதல்னு இப்ப வந்திருந்தாலும் முதல்ல உன்னை நான் தான் காதலிச்சேன், என்ன நீ தான் காதலிச்ச. நம்ம காதல் தாண்டா ட்ரூ. நம்ம மனசுல முதல்ல உண்டாவது பாரு, அதுதாண்டா உண்மையான காதல். நான் இன்னமும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் மச்சான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த காதலுக்காக உன்னை நான் தூக்கி எறிவனடா மச்சான். நீ என்னோட தோஸ்துடா. இப்ப நீ சொல்லுடா, உனக்கு இந்த காதல் வேண்டான்னு. உனக்காக அந்த காதலை நான் தூக்கி எறிகிறேன்டா. நட்பா காதலான்னு கேட்டா எனக்கு நட்பு தாண்டா பெருசு. காதல்ல இப்ப வந்தது. இந்த காதல், காதலி, கல்யாணம் இதெல்லாம் உனக்கு அப்புறம் தாண்டா மச்சான். நீ தாண்டா எப்போதுமே எனக்கு முதல்ல. சொல்லுடா, உனக்காக நான் அந்த காதலை தூக்கி எறிஞ்சிருட்டுமா? சொல்லுடா மச்சான், சொல்லு.
இவனை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. மூச்சு விடாம பேசுறத பார்த்தா உண்மைன்னு தான் தோணுது. இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ இவனை நம்ப கூடாதுன்னு ஒரு பச்சி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. என்ன இருந்தாலும் நம்ம நண்பன் தானே. 1000 தான் அடிச்சாலும் பிடிச்சாலும் நாங்க 2 பேரும் 6 உயிர் தோழர்கள் தானே. உன்னை நம்பாம நான் வேற யாரடா நம்ப போறேன்? டேய் மச்சான், நான் உன்னை நம்புறேன்டா. நம்பணும், கண்டிப்பா நம்பியே ஆகணும். பத்துக்க, நீ என்ன நம்பாம வேற யாருடா நம்ப போறா? சொல்லுடா மச்சான், உனக்காக நான் என்ன பண்ணணும்? உன் காதலுக்காக இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. இந்த நிமிஷமே உனக்காக நான் பண்றேன்டா. நீ எதுவுமே பண்ணாம இருந்தாலே என் காதல் தன்னாக்கிலே ஒண்ணு சேர்ந்துருண்டா. நீ எதுவும் பண்ண வேண்டாம்டா மச்சான் எனக்கு. ஏய், என்ன நீ என்ன நம்பல பத்தியாடா? இதுக்கப்புறம் நம்ம நண்பர்களா இருந்து என்னடா பண்ண போறோம்? நட்புக்குள்ள முதல்ல நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையே இல்லைனா அந்த நட்பை வளர்த்து என்னடா பண்ண போறோம்? எனக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குடா மச்சான். உனக்காக என் காதலியே நான் தூக்கி எறிறேன்னு சொல்லிட்டேன். ஆனா நீ இந்த காதலுக்காக இந்த நட்பை தூக்கி எறிஞ்சிட்ட பத்தியா? டேய் மச்சான், நான் உங்ககிட்ட சொல்லி காட்டுறேன்னு எதுவும் நினைக்காத. காலேஜ்ல எவ்வளவு பொண்ணுங்க என்கிட்ட பேசுறதுக்காக என்ன சுத்தி சுத்தி வருவாங்க. ஆனா அதுல ஒரு பொண்ணு கூட உன்னை திரும்பி பார்க்க மாட்டேங்குதுன்னு நான் அந்த பொண்ணுங்களை எடுத்து கூட பார்த்தது இல்லடா. அப்படியாப்பட்ட இந்த நண்பனை நீ நம்ப மாட்டேன்னு சொல்லிட்ட பத்தியா? அது மட்டும் மேடம் மச்சான், காலேஜ்ல ஒரு பொண்ணை நீ துரத்தி காதலிச்ச. அந்த பொண்ணுகிட்ட உன் காதலை சொல்றதுக்காக துணைக்காக என்ன நீ கூட்டிட்டு போன. ஆனா அந்த பொண்ணு உன்கிட்ட காதலை சொல்லாம எனக்கு ப்ரப்போஸ் பண்ணினா. அப்ப கூட அந்த காதலை நான் ஏத்துக்க மாட்டேன்னு என் நண்பன் கூட தானடா நின்ன. அப்படியாப்பட்ட நட்பை நீ வேண்டான்னு சொல்லிட்ட பத்தியா? போதும்டா மச்சான், போதும். இதுக்கப்புறம் நீ எதுவுமே சொல்ல வேண்டாம்டா. உன்னை நான் நம்புறேன்டா. என்ன இருந்தாலும் உன்னோட நட்பை நான் தூக்கி எறிஞ்சிருக்க கூடாது. இப்படி ஒரு நல்ல நட்பை புரிஞ்சுக்காம போயிட்டேனடா. இப்ப நான் சொல்றேன்டா, நீ தாண்டா என்னோட உயிர் தோழ. உன் நட்புக்கு முன்னாடி எனக்கு இந்த காதல்லாம் ஒண்ணு பெருசே இல்லடா. எனக்கு என் நட்பு தாண்டா முக்கியம். இப்ப சொல்றேன்டா மச்சான், எனக்கு நட்பு தாண்டா முக்கியம். இந்த காதல்லாம் எனக்கு வேண்டாம்டா. நீ எனக்கு நண்பனாவே இருந்துடா. நம்ம காலேஜ் படிக்கிறப்போ எப்படி நீ என்னையும் நான் உன்னையும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரியே நம்ம கடைசி வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்டா. அது இல்லடா மச்சான், அது ஃப்ரெண்டா இருக்கும்போது நம்ம லவ் பண்ணா சரியா போச்சு. இப்பவும் இதே மாதிரி நம்ம இருந்தா ஊர் உலகம்லாம் தப்பா பேசுண்டா. அது நல்லா இருக்காது. அதனால நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் பத்துக்க. என்ன முடிவுக்கு வந்திருக்க? அது இல்லடா மச்சான், என்னாலதான் அன்னைக்கு உங்களுக்குள்ள எதுவும் நடக்காம போச்சு. அதனால இன்னைக்கு நான் உங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா. நீ என் கூட ஃப்ரெண்டாவே இருடா, அது போதும். இதெல்லாம் எதுக்குடா இப்போ? இல்லடா மச்சான், அதெல்லாம் முடியாது. என் ஃப்ரெண்டோட லைஃப்ல ஒரு நல்லது நடக்காம நான் போய் என் ஆளை பாப்பேனா? இந்த பாருடா, நீனும் ஆளும் ஒண்ணு சேர்ற வரைக்கும் நான் ஆளோட மூஞ்சில முழிக்கவே மாட்டேன். ஏன், அவ இருக்கிற திசை பக்கம் கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன்டா. இது ஓ மேல சத்தியம்டா. டே மச்சான், நட்புடா நட்பு. என் நண்பனுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்டா. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேனா? இந்த பாருடா, இப்பவே நம்ம வள்ளி வீட்டுக்கு போறோம். நான் உங்க 2 பேத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்டா. உன் இஷ்டப்படி எவ்வளவு நேரம் வேணாலும் நீ அவளை காதல் பண்ணுடா. நான் உனக்காக காவல் காத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியில நிக்கிறேன்டா. இந்த நண்பன் நிக்கிறேன்டா. மச்சான், நீயாடா இது? என்னை ஆளு கூட சேர்த்து வைக்கிறதுக்காக உன் காதலிய கூட நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டியடா. உன்னோட இந்த புனிதமான நட்பு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா மச்சான். எனக்கு இப்போ உனக்கு கொஞ்சம் போல இருக்குடா மச்சான். கொஞ்சம் கிட்ட வாய. இல்லடா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்லடா, நான் உனக்கு கொஞ்சம் தீருவேன். கிட்ட வாடா. என் நிலைமை தெரியாம இவன் வேற. டே மச்சான், அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா. நீ உன் ஆளை கொஞ்சம் அது போதுண்டா. என்னெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்குடா, கொஞ்சிக்கிட்டு வேணாண்டா. புரியாதுடா மச்சான். என் காதலுக்காக நீ காவல் இருக்கிறேன்னு சொன்ன பத்தியா? அங்க நின்னுட்டா மச்சான். அதுக்காக வச்சு இன்னைக்கு உன்னை நான் கொஞ்சியே தீருவேன். வாடா மச்சான். இதுக்கப்புறம் நம்மளை விட மாட்டான் இவன். கொஞ்சடா கொஞ்சு. ஐ லவ் யூ மச்சான், ஐ லவ் யூ. நீ தானே என்னோட உண்மையான நண்பன். போதுண்டா, ரொம்ப எச்சு பண்ணாதடா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. புரியாதுடா, நான் உன்னை கொஞ்சிக்கிட்டே இருக்க போறேன். கொஞ்சிக்கிட்டே இருந்தேனோ ஆளை எப்படா கொஞ்சுவேன்? வாடா, போயிட போறா. பின்ன பார்க்க முடியாம போயிரும். என்ன மச்சான் சொல்ற? ஒண்ணு இல்லடா மச்சான், போய் ஆளை பார்க்க போகணும்ல. எங்கேயாச்சும் வெளியில போயிட்டா எப்படி போய் பாப்ப? அதுக்குதான் சொல்றேன். நேரத்தை கடத்தாம சீக்கிரமா போவோம் வா. மச்சான், இப்ப கூட நீ எனக்காக தாண்டா பேசுற. இதுக்காக நீ என்ன கைமாறு உனக்கு பண்ண போறேனே எனக்கு தெரியலடா. ஆனா கண்டிப்பா பெருசா ஏதாச்சும் உனக்கு பண்ண வேண்டாம் மச்சான். நானு பண்ணலடா, கண்டிப்பா பெருசா இன்னைக்கு பண்ணிடலாம். வாடா போலாம்.
ஏய் மச்சான், உன்னை நம்பி நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன். எதுவும் பிரச்சனை வந்துடாதே. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுடா. இந்த வீரா பிளான் போட்டா அது கரெக்டா நடக்கும். நான் சொன்னபடி அப்படியே செஞ்சனாலே போதும். சரியா? அப்படிங்கிற சரிடா மச்சான், உன்னை நம்பி வந்துட்டேன். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு படபடப்பா இருக்கு. இல்லடா மச்சான், வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல நானும் அவளும் சரி வரும். அதெல்லாம் சரியா வரும்டா. இந்த பாருடா மச்சான், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை லாங் டைம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைச்சுக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம ஆளுகிட்ட ஒரு அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா அப்பப்போ போட்டு வச்சிடணும்டா. அப்பதான் நம்ம கல்யாண வாழ்க்கை விரிசலே இல்லாம ஸ்மூத்தா போகும். நீ இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன்னு நான் ஒத்துக்கிறேன்டா மச்சான். இருந்தாலும் என் வாழ்க்கையில உன்னோட சிண்டு செங்கலையும் கொண்டாந்து வச்சு எனக்கு சமாதி கட்டிட மாட்டியே. என் ஆளை பாக்குறது கூட நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது இல்லடா. ஆனா உன் ஆளு கூட உன்னை சேர்த்து வைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு பிளான போட்டு உன்னை கூட்டிட்டு வந்தா ஏன்டா பேச மாட்ட? இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. டேய் மச்சான், கோச்சுக்காதடா. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குடா. நீ எனக்காக தான் இந்த பிளான் இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டு என்னை கூட்டிட்டு வந்த, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் எனக்கு அடியும் மனசுல கொஞ்சம் பராண்டுது. ஏன்னா நீ எனக்காக இந்த பிளான் போட்டாலும் அது உனக்கு சிங்க் ஆயிடு. அதனாலதான்டா எனக்கு லைட்டா டவுட்டா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லடா மச்சான். டேய் மச்சான், எல்லாமே எனக்கே சிங்க் ஆகணும் ஒண்ணும் இல்லடா. ஏதோ ஒன்னு ரெண்டு விஷயம் தவறி எனக்காக நடந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த மாதிரிலாம் நடக்காது மச்சான். ஏன்னா இப்போ நம்ம வந்திருக்குது உன் ஆளு வீட்டுக்கு. உன் ஆளு வீட்டுல உன் ஆளு தான் இருப்பா, என் ஆளு அவ வீட்டுல இருப்பா. அப்படி இருக்கும்போது எப்படிதான் எனக்கு சிங்க் ஆகும்? இந்த பாருடா, நான் அங்க வச்சு சொன்னதுதான். உன்னையும் உன் ஆளையும் நான் ஒண்ணு சேர்த்துட்டு உங்களுக்காக இந்த நண்பன் காவல் காத்துக்கிட்டு வாசல்ல நிப்பேன்டா. என்ன நம்புடா. இந்த நண்பனை நம்ப மாட்டியாடா? மச்சான், உன்னை நான் நம்புறேன்டா. இனிமேல் உன் மேல நம்பிக்கை அந்த வார்த்தையே சொல்லக்கூடாது. அப்படி ஒரு வார்த்தையை என் வாழ்க்கையில இருந்தே அழிச்சிருந்தா. இப்பவே அதை தரையில துப்பி மண்ணோட மண்ணா புதைச்சிடுறேன். இனிமேல் என் வாழ்ல இருந்து அப்படி ஒரு வார்த்தை வராதுடா மச்சான். உண்மையிலே உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் 7 ஜென்மம் என்ன தவம் பண்ணிருக்கணும்னு எனக்கு தெரியாதுடா. என் நண்பன்டா நீ, என் உசுரடா. சரி விடுடா, அதெல்லாம் நான் ஒண்ணு நினைக்கலடா மச்சான். உண்மையிலே நீ என்ன எதுவும் நினைக்கலடா மச்சான். டே, அதெல்லாம் நான் ஒண்ணு நினைக்கலடா. சரிடா மச்சான், நீ இங்கே நின்னு யாராச்சும் வராங்களான்னு பாரு. நான் உள்ள போறேன். சரி, போயிட்டு வரேன் மச்சான். டே நில்லு. என்னடா? ஆமா, இது யாரு வீடு தானே? ஆமாண்டா, இது உன் ஆளு வீடு தான். யாரும் இல்லைன்னு சொன்னா. அப்படின்னா நான் தானடா உள்ள போனோம். நீ எதுக்கு உள்ள போய? அது ஒண்ணு இல்லடா மச்சான். இப்போ அவங்க வீட்டுல யாரு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நீ உள்ள போய் திடீர்னு அவங்க அம்மா இருந்தா அது தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும்டா. இப்ப நான் போனேன்னா அவங்க ஒரு வேளை இருந்து என்ன பார்த்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. என்கிட்ட கேட்டா நான் சும்மா தான் இந்த பக்கமா வந்து உங்களை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன்னு எதையாச்சும் சொல்லி சமாளிச்சிருவேன். அதுவே நீ போனேன்னா அது பிரச்சனை ஆயிடும்லடா. அதுக்குதான் சொன்னேன், நீ இங்கேயே நின்று அவங்க அம்மா இங்க எங்கேயாச்சும் வராங்களான்னு பாரு. நான் உள்ள போய் அவங்க அம்மா இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு உனக்கு சிக்னல் கொடுக்குறேன். அப்ப நீ உள்ள வந்துரு. அதுக்கப்புறமே நான் வெளியில வந்து பாத்துக்கிறேன்டா, யாரும் வராம. மச்சான், நல்ல வேலை சொன்னடா. ஒரு வேலை நீ சொன்ன மாதிரி நான் உள்ள போய் அவங்க அம்மா என்ன பாத்துருந்தாங்கன்னா என் மானமே போயிருக்கும். நீ சொல்றதாண்டா சரி. நான் அங்க நின்று பாத்துக்கிறேன். நீ உள்ள போய் யாரு இருக்கா என்ன எதுன்னு பாத்துட்டு எனக்கு உடனே சிக்னல் கொடுத்துரு. நான் டக்குன்னு உள்ள வந்துடுறேன். சரிடா மச்சான், நான் உள்ள போய் பாத்துட்டு உனக்கு சிக்னல் கொடுக்குறேன், வந்துரு. டே மச்சான், நான் எப்பவுமே சொல்றேன்டா, அந்த மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. எனக்கு ஒரே ஃபீலிங்ஸா இருக்குது பாத்துக்க. இப்ப உள்ள போற, நீ பொறுமையா இங்கே நின்று ஃபீல் பண்ணிட்டே இரு. இவன் என்ன சொல்லிட்டு போயா? சே, என் ஃப்ரெண்டு அப்படிலாம் தப்பு பண்ண மாட்டான். நமக்குதான் அவன் என்ன பண்ணாலுமே தப்பாவே தோணுது. சே, அவனை பத்தி நான் சரியா புரிஞ்சுக்கல. ஆனா அவன் என்ன பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். டேய் மச்சான், இந்த ஜென்மம் இல்லடா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ எனக்கு ஃப்ரெண்டுடா. எனக்கு ஃப்ரெண்டா தான்டா வேணும். ஐ லவ் யூடா மச்சான். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? என்ன வீடே ரொம்ப அமைதியா இருக்கு, அது வேற திறந்து இருக்கு. அப்படின்னா யாராச்சும் வீட்டுல இருக்கணுமே, ஒருத்தரையும் காணும். மச்சான் வேற வெளியில நிக்கிறான். அத்தை இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சாதானே அவனுக்கு சிக்னல் கொடுத்து நம்ம உள்ள வைக்க முடியும். இப்ப என்ன பண்ண? அக்காவை கூப்பிடுவோம். அக்கா, வள்ளியக்கா. ஆத்தே, நம்ம ஆளு என்ன புடவெல்லாம் கட்டியிருக்கா?
கட்டியிருக்க? அது ஒன்றும் இல்லை மாமா, நமக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அதனால இனிமேல் வெளியில் போகிறப்பெல்லாம் புடவையே கட்டிட்டு போக சொன்னாங்க. அதான். என்ன மாமா, நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? அடியே சூப்பரா இருக்கடி. அந்த பிரம்ம உன்னை படைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு அழகு சிலைய என்னன்னு உட்காந்து செதுக்கினானோ அதையும் செதுக்கி இந்த வீரா கையில கொடுத்துருக்கான் பாரு. இன்னைக்கு முழுக்க இல்லடி, எப்போதுமே உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க சொன்னா சலிக்காம பார்த்துக்கிட்டே இருப்பேன்டி. உன்னோட இந்த அழகு கடல்ல இந்த 6 அடி மூழ்கி போயிட்டேன். அப்படி ஒரு அழகுடி. நீ புடவை கட்டினாலே அந்த புடவைக்கு ஒரு அழகு வந்துருச்சுன்னா பாரு. அந்த அளவுக்கு நீ ஒரு அழகு பொம்மை. சிலை செதுக்கி வச்ச சிலடி நீனு. மாமா, என்ன மன்னிச்சிருடி நீலா. எதுக்கு? சாரிடி நீலா, எதுக்கு மாமா? தப்பு பண்ணிட்டேன்ல அதான். நானும் சாரி மாமா. எதுக்குடியே? தப்பு பண்ண போறேன்ல, அதுக்கு தான். நீலா, நீலா, சொல்லு மாமா. நம்ம 2 பேரும் மறுபடியும் சாரி கேட்டுக்குப்போமா? எதுக்கு மாமா? மறுபடியும் தப்பு பண்ணிடுவோம்ல, அதுக்கு தான். சாரிலாம் வேண்டாம் மாமா. அப்போ தப்பு பண்ண வேண்டாமா? தப்பு மட்டும் பண்ணிப்போம், சாரி வேண்டாம். அப்படின்ற? தப்பு மட்டும் பண்ணிப்போம், சாரிலாம் வேண்டாம். அப்போ மறுபடியும் எத்தனை தடவை வேணாலும் தப்பு பண்ணிக்கலாம் மாமா. இந்த தப்பு தப்பு இல்லை. நீ அடி இப்படிலாம் பேசுறது என்னால நம்பவே முடியலடி. பொண்டாட்டி பேசிக்கிட்டே இருந்தா தப்பு எப்ப மாமா பண்றது? ஐயோ, இது என் பொண்டாட்டியா? என்னால நம்பவே முடியலையே. என்ன இந்த போடு போடுறான் இன்னைக்கு. இன்னைக்கு ஃபுல்லா என் செல்லுக்கு கூட நான் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். எந்த நாய் எக்கடிக்கிட்டு போனா என்ன, இன்னைக்கு நம்ம பண்ற தப்ப யாராலையும் தடுக்கவே முடியாது பத்துக்க. சீக்கிரம் தப்பு பண்ணலாம் மாமா. இத வந்துட்ட நீ செல்லம். ஆஹா, திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வாழ்வு கிடைச்ச மாதிரி யாரு லவ்வுக்கோ ஹெல்ப் பண்ண போய் இன்னைக்கு எனக்கு கரெக்ட் ஆயிருச்சே. இன்னைக்கு விடுவேன். எவனாச்சும் இன்னைக்கு குறுப்ப வரட்டும், ஒரே வெட்டு. நீ வாடி சொல்ல குட்டி.